எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ராஜசெல்வம். இப்போ நடந்த குரூப் 4ல் 174 கொஸ்டின்ஸ் போட்டு விஏஓ திருவாரூரில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிற ஒரு ஆசை வந்தது. சின்ன வயசுலேருந்து போலீஸ் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. 2019 நடந்த போலீஸ் எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஓவராலாக 2 மார்க்கில் போயிடுச்சு. அப்போது மறுபடியும் 2021 எழுதியிருந்தேன். நல்ல மார்க் எடுத்து ஏஆர் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மெடிக்கலில் போயிடுச்சு. ரைட் ஹேண்டில் பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம் போகணுங்கிற ஒரு ஆசையை ஒரு மாதிரி கொஞ்சம் விட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜில் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சுரேஷ் டெஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது 2020 குரூப் 2க்கு போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் கூப்பிட்டாங்க. நான் சும்மா சரி போட்டு பார்ப்போம், சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கடுத்து குரூப் 4 கால்ஃபர் வந்துச்சு. அப்போது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் சும்மா வாசிச்சுட்டு அப்படியே சும்மா டெஸ்ட் போட்டு அந்த மாதிரியே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த அட்டெம்ப்டில் கிளியர் ஆகலை. அதுக்கடுத்து சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மஹேந்திரா கார் ஷோரூமில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1.5 வருஷம் அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் இப்போ 2024 தான் ஜான்வரியில் தான் வந்து வேலையிலேருந்து டிஸ்கன்டினியூ பண்ணேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்து படிக்கிறதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்டே இல்லை. புக்கை தூக்குனா தூக்கம் வரும், இல்லை ஃபோனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். என்ன பண்ணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. இங்கே டெஸ்ட் பேட்ச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 நாள் வந்திருந்தேன். அப்போ தமிழ் சாரை பார்த்து பேசினேன். ஃபஸ்ட்டு நடந்த குரூப் 4ல் 76 மார்க் தான் போட்டிருந்தேன் தமிழில். எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு சார் தான் அந்த கைடன்ஸ் கொடுத்தாங்க. நான் புது புக் மட்டும் 6 to 10 வரை படிச்சிருந்தேன். ஓல்டு புக்கும் படிக்கணும், சிலபஸ் வைஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அவங்க தான் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நான் படித்ததுன்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு 100 days அதுக்குள்ளே தான் இருக்கும். மொத்தமாக நம்ம சுரேஷ் அகாடமியில் நடந்த பழைய கொஸ்டின் பேப்பர், மற்ற ஆன்லைனில் கிடைக்கிற கொஸ்டின் பேப்பர், அதேமாதிரி சுரேஷ் அகாடமி தமிழுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 33 கொஸ்டின் சேர்ந்த ஒரு புக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. அது அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த மாதிரி தான் போட்டேன். மொத்தமாக அந்த ஒரு 100 நாள் டைமில் வந்து ஒரு 250 டெஸ்ட்டு கிட்ட போட்டிருந்தேன் மொத்தமாக. ஏன்னா எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, டெஸ்ட்டு எவ்வளோ தூரம் போடுறீங்களோ அவ்வளோக்குள்ளே வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க. எனக்கு படிக்க டைம் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த 100 நாள் எவ்வளோ படிக்க முடியும்னு தெரில. முடிஞ்ச அளவு படிச்சுக்கிட்டே ஒரு நாளைக்கு வந்து என்னால் 3 டெஸ்ட் போடணும் அப்படிங்கிறது வந்து என்னோட இதாக வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருந்தேன். எக்ஸாமில் வந்து கரெக்டாக கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய கம்மி பண்ணியிருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் கேர்லெஸ் இருந்துச்சு. 174 கொஸ்டின் போட்டிருந்தேன். 2வது நாள் கவுன்சிலிங் போய் விஏஓ திருவாரூரில் எடுத்திருந்தேன். அதே மாதிரி ஜிகே வந்து புக்ஸ் பார்த்து அவ்வளோவா படித்ததே கிடையாது. கனிமுருகன் சார் வீடியோ மட்டும்தான். எப்போவுமே வந்து நைட்டு காலைல எப்போ ஜிகே படிக்கணும்னு ஆரம்பித்தாலும் சாரோட வீடியோ தான் பிளேலிஸ்ட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, யூனிட் 8, யூனிட் 9 எல்லாத்துக்குமே வந்து சார் வீடியோ தான் ஓடிக்கிட்டே இருக்கும். தமிழுக்கு அதே மாதிரி இங்கே கம்மியாக நாள் இருந்ததுனால இங்கே கிளாஸ் வந்து இங்கே வந்து டெஸ்ட்டு போட முடியல. ஃப்ரெண்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் வாங்கி வீட்டில் வச்சு தான் போடுவேன். ஃபுல் டெஸ்ட் போடுறப்போ தான் அங்கேயே வந்தேன். 4 ஃபுல் டெஸ்ட் மட்டும் தான் அங்கே வந்து போட்டேன். அதேமாதிரி தமிழ் சார் சொன்னதை வச்சு படிக்க போய் தான் வந்து தமிழில் 93 மார்க் போட முடிஞ்சிச்சு. அதனால தான் அந்த அட்டம் வந்து கிளியர் ஆச்சு. தேங்க்யூ. வீட்டில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் வேலையை விட்டப்போ வந்து வீட்டில் சொன்னேன், படிக்க முடியல, நான் மறுபடியும் வேலைக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் அப்பா தான் இல்லை, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு அட்டம் நீ படி, பார்த்துக்கலாம், இதில் கிடைக்கிறதாலே அடுத்த அட்டம் படி, நீ வேலைக்கு போய்ட்டு அவசியம் இல்லை, இதனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னது அப்பா தான். அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் அவங்களோட சப்போர்ட். அவங்க வந்து நான் வந்து இல்லை வேண்டாம் நமக்கு வந்து வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் போனப்போ கூட இல்லை நீ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணது அவங்க தான். எல்லாருக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.